கவிஞர் எழுத்தாளர் கண்மணி ராசா சுதர்சனம் ஸ்பின்னிங் மில்லில் பணிபுரிகிறார். கவிதையாவது கழுதையாவது, லட்சுமி குட்டி, என் பெயர் எழுதிய அரிசி என 3 கவிதை நூல்கள், கூத்து என்னும் சிறுகதை தொகுப்பு நூல் அளித்தவர். இவருடைய கவிதைகள் கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில துணைத் தலைவராகவும், ஹிந்த் மஸ்தூர் சபா HMS தொழிற்சங்கத்தின் தொழிலாளர் கல்வி ஆசிரியராகவும் உள்ளார். அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பயிலரங்கில் கருத்தாளராக இருந்துள்ளார். வனத்தின் முக்கியத்துவம், பாரம்பரிய விளையாட்டுக்களை இழந்த குழந்தைகளை மீட்டெடுப்பது குறித்தும் பள்ளிகளில் பேசி வருகிறார். கவிதை பயிலரங்குகள் நடத்தி வருகிறார். சுனாமி பேரிடர் காலத்தில் மருத்துவர் சாந்திலால் அவர்களின் தலைமை ஒருங்கிணைப்பில் அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கியவர். இவருடைய இலக்கிய பங்களிப்புகளுக்காகவும் சேவை பணிகளுக்காகவும் சிறப்பு செய்யப்படுகிறார். அவரை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை கருதுகிறேன். இந்த நிகழ்வுக்கு நன்றி. ரஜினியக்கா அவர்கள் தொடர்ந்து மென்மேங்கும் தலைத்தவங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். வெங்கட்ரமணன் வந்துட்டாங்க. இவரை தெரியாதவர்கள் ராஜபாளையத்தில் யாரும் இருக்க முடியாது. தினமும் இவர் மன உடல் குறைபாடுகள் கொண்ட குழந்தைகளையும் அவர்களின் பெற்றோர்கள் அனுபவிக்கும் சிரமங்கள், மனவேதனைகளையும் நேரில் கண்டவர். குழந்தைகள் எதிர்கொள்ளும் நடைமுறை பிரச்சனைகள், தாழ்வு மனப்பான்மை போன்ற பிரச்சனைகளையும் உணர்ந்தவர். 2004ஆம் ஆண்டு டேவிட் சாம்ராஜ் என்ற சிறுவனை சந்திக்கிறார். மன உடல் குறைபாடு இருக்கிறது அந்த பையனுக்கு. பாடப்பொருளை நினைவில் வைப்பதில் அவனுக்கு திறமை உண்டு. ஆனால் சொற்களை இணைத்து வாசிப்பதில் சிரமப்படுகின்றான். அவனை சிறப்பாக பயிற்றுவிக்க முயற்சி செய்கிறார். எங்கே, எப்படி என்ற கேள்வியின் விளைவே ரிதம் ஸ்பெஷல் ஸ்கூல். அது தொடங்குவதற்கு ஏதுவாகவும் அமைந்தது. 2004ஆம் ஆண்டு 4 குழந்தைகளுடன் துவங்கப்பட்டது. நேற்று அவர் பள்ளியில் நினைக்கிறேன் ரிதம் லீடர்ஸ் அந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ராஜபாளையம் கிங் சிட்டி அதை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களையும் லீடர்ஸ் ஆக்குறீங்க வெங்கட்ரமணன், ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். இந்த மேடையில் வீட்டிருக்கிற அனைத்து சான்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ரஜினி அம்மாவை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எப்பயுமே நிறையா கேள்வி கேட்பாங்க, எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லும்போது நான் என்னுடைய எல்லா இதையும் சொன்னேன். அப்போ குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, கிளிப்பச்சைன்னு சொல்லிட்டு. அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு அவங்க வேறு ஒன்றும் சொல்லலை, நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் நல்லாவே புக்ஸ் எல்லாம் நிறையா ரீட் பண்ணுவேன் மேடம்னு. இந்த புஸ்தகத்தை 2யும் படித்து பாருங்கன்னு கொடுத்தாங்க. என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழித்து திருப்பி கேட்டாங்க, அந்த புஸ்தகத்தை படிச்சிங்களா அப்படின்னு. ஆமாம் படித்தேன் மேடம் அப்படின்னு. அப்போ கூட அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அந்த புஸ்தகத்தில் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம், முதல் கதையே இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை பற்றி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க மேடம் அப்படின்னு. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அந்தளவு ரொம்ப அவங்க அவங்களுடைய தன்னடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவங்களோட புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த பையனுக்கு பச்சை நிறம் தான் பிடிக்கும். அதனால தான் அந்த கதைக்கு பேரே கிளிப்பச்சை. அவனை ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அவன் ஏன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்னா, அவன் எல்லா இடத்துலையும் அந்த கிளிப்பச்சை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஓடிக்கிட்டே இருப்பான். அதனால தான் அவனால் கிளாஸ்க்குள்ளே உட்கார முடியலன்னு சொல்லி, உண்மையிலே நாங்கள் கூட அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிச்சதில்லை. முதலாக ரஜினி அம்மா புஸ்தகத்திலேருந்து தான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து இன்னும் சொல்லியிருப்பாங்க, அதாவது எல்லாரும் சொல்கிறது எனக்கு காதில் கேட்கும், ஆனால் நான் யாருக்கும் பதில் சொல்ல எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் தேடுற எதுவுமே இங்கே இல்லை, அதனால நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறதா இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லோருமே சொன்னாங்க, அவங்களோட எல்லா புஸ்தகத்துலேயுமே இருக்கிறது அந்த அன்பு அப்படிங்கிறது. அந்த புஸ்தகத்தோட கடைசியிலையுமே அதுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, அந்த பையனை அடுத்து அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்காது, பாட்டி தான் எடுத்து வளர்ப்பாங்க. திரும்ப கடைசியில் அந்த பாட்டி இவன் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்றிடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போவாங்க. அன்றைக்கி ஒரு டாக்டர் வந்திருப்பாங்க. டாக்டர் அவனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க,
வேண்டியதில்லை, இந்த பசங்களே, அதாவது மீன்ஸ் நாங்கள் பாடுபடுற அந்த இன்க்ளூஷன், அதாவது இந்த குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளோட சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையை ரொம்ப அழகாக அந்த டாக்டர் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களை வேற எங்கேயும் விட வேண்டியதில்லை, இந்த பிள்ளைங்களே இந்த பையனை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அந்த புஸ்தகம். ஸோ அது மாதிரி தான் அந்த அவங்களுடைய அந்த சொற்றொடர், அவங்களோட எழுதின அந்த பக்குவங்கள் எல்லாமே என்னை கவர்ந்தன. அதே மாதிரி தான் அந்த செம்பிமா புக்கும் கொடுத்தாங்க. அதோட இதெல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க நிறையா. நானும் பார்த்தேன், செம்பிமானோடனே பெரிய வரலாற்று நாவல் பெருசாக இருக்குன்னு பார்த்தா அதில் எடுத்த உடனே இங்கே போட்டிருக்கிற நிறையா மேலே பரனில் இருக்கிற விஷயங்களாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் நிறையா பரனில் இருக்குது. எங்கள் பொண்ணு கூட லீவில் வந்து எங்கள் பாட்டி, அதாவது மீன்ஸ் எங்கள் அம்மா வச்சுருக்கிற அரிசி உமர், அதை எடுத்து எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தா. அது என்னன்னு தெரியுமா, யாராவது கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே தெரியலை. அதே மாதிரி ஊதுறது, அதாவது அந்த காலத்தில் வந்து நம்ம விறகு அடுப்பை வந்து ஊதி பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய இது வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. அதையும் ஃபோட்டோ எடுத்து இது யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. இந்த புஸ்தகத்தில் வந்து நீங்கள் யாராவது அந்த சமயங்களில் பிறந்த ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. உண்மையிலே நான் வந்து இந்த வண்டி கட்டி கோயில் கும்பிட போனதில் நானும் ஒருத்தன். எங்கள் அப்பாவோட ஊர் வந்து தாதம்பட்டின்னு சொல்லிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கேருந்து எங்களுடைய சொந்த கோயில் வந்து அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். காலையில் 4 மணிக்கு வண்டி கட்டி எல்லாரும் போவாங்க. எனக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு கூட அப்படி தான் போவோம். எல்லாரும் ஒரு 5 வண்டி கட்டி எல்லாரும் அந்த வண்டியில் தான் போவாங்க. அது வந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும். அதை படித்த உடனே என்னுடைய அந்த கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக ஞாபகம் வந்துச்சு. ஸோ உண்மையிலே அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், நன்றி.